நம் பெருமாளே சரணம். பஞ்சபூத ஸ்தலம் திருவானைக்கா கோவில். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்த்தலமாக கருதப்படும் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரரின் ஆலய மகிமைகளை இந்த பதிவில் காணலாம். ஜம்பு என்ற மகரிஷியின் தவத்திற்கு இணங்கி வெண்ணாவால் மரத்தின் கீழ் காட்சி தந்ததால் இத்தல இறைவனை ஜம்புகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இத்தல விருட்சமான நாவல் மரம் இன்றளவும் காணப்படுகிறது. இந்த நாவல் மரம் ஜம்பு மகரிஷியின் ஜடாமுடியில் இருந்து தோன்றியதாகவும் ஐதீகம் உள்ளது. இத்தல இறைவனை சிலந்தி, வெயில் மற்றும் மழையில் இருந்து பாதுகாக்க இத்தல இறைவன் மீது வலை பின்னியது. இந்திரனின் ஐராவதம் யானை தன் சாபத்தை போக்கிக் கொள்ள காவிரி நீரை தன் துதிக்கை மூலம் கொண்டு வந்தது. இத்தல இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது சிலந்தி வலை அறுபட்டது. கோபம் கொண்ட சிலந்தி யானையின் காதுக்குள் புகுந்து யானையை கொன்றது. யானை தன் சாப நிவர்த்தி பெற்று மோட்சம் பெற்றது. சிலந்தி தன் தவறுக்காக மறுஜென்மம் எடுத்தது. கோச்செங்கன் சோழனாக அவதரித்தது. இந்த கோச்செங்கன் சோழன் 63 நாயன்மார்களில் ஒருவனாக கருதப்படுகிறான். இவன் தன் முன் ஜென்மத்தின் பலனால் யானை புக முடியாத 77 தேவார கோவில்கள் கட்டினான். இவனே இந்த திருவானைக்கா என்ற மாடக்கோவிலை கட்டியவன். இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இவன் சிலை இன்றளவும் காணப்படுகிறது. இத்தல இறைவன் அகிலாண்டேஸ்வரிக்கு ஞானத்தை உபதேசித்தான் என்பதா இங்கு சிவன் பார்வதி திருமண உற்சவம் நடைபெறுவதில்லை. இத்தல இறைவனை நண்பகல் பூஜையை அகிலாண்டேஸ்வரிக்கு செய்வதாக ஐதீகம் உள்ளது. இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இக்கோவில் அர்ச்சகர் அம்பிகையின் சேலை உடுத்தி இன்றளவும் பூஜை செய்கிறார். இத்தலத்தில் சிவனின் 64 மூர்த்தங்களில் கல்யாண சுந்தரர் விக்கிரகம் இன்றளவும் காணப்படுகிறது. இவரை தரிசித்தால் திருமணம் விரைவில் கைகூடும் என்று நம்பப்படுகிறது. மேலும் இத்தலத்தின் மதியை இறைவனே சித்தர் வடிவம் கொண்டு கட்டினார் என்றும் கட்டியவர்களுக்கு கூலியாக திருநீர் கொடுத்தார் என்றும் தலபுராணம் கூறுகிறது. இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இந்த மதிலுக்கு திருநீறு மதில் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலம் சனி கிரகத்தின் பரிகார தலமாக கருதப்பட காரணம் சனீஸ்வரர் தன் தாய் மனைவியுடன் இன்றளவும் காட்சி தருவதால். இத்தலத்தில் அகிலாண்டேஸ்வரியின் காதல் ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரத்தை தோடாக்கி அணிந்ததால் இவள் பக்தர்கள் வேண்டும் வரங்களை வழங்குகிறாள். மேலும் இவளை தரிசித்தால் சகலவித தோஷங்களும் நிவர்த்தியாகிறது. இத்தகைய மகிமை வாய்ந்த திருவானைக்கா கோவிலை தரிசித்து நம் பாவங்களை போக்கிக் கொள்வோம்.